குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். சோபகிருது வருடம் தை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 5/2/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 7 மணி 1 நிமிடம். திதி இன்று பிற்பகல் 1 மணி 20 நிமிடம் வரை தசமி திதி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் அதிகாலை 4 மணி 18 நிமிடம் வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாம யோகம் காலை 7 மணி 3 நிமிடம் வரை துருவம், பின்பு வியாகதம். கரணம் பிற்பகல் 1 மணி 20 நிமிடம் வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் காலை 6 மணி 35 நிமிடம் வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய நாள் திங்கட்கிழமை. எல்லாருக்கும் தெரியும், திங்கட்கிழமைனா நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வது, அம்மன் வழிபாடு செய்வது அப்படின்றது ஒன்று இருக்கு. அதே போல இன்றைய தினம் கொண்டு செல்லக்கூடிய பொருள் பச்சை கற்பூரமும் அது கூட 5 ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த கணவன் மனைவி சண்டை எப்பா பாரு சதா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். எப்படி? இது செலவில்லாத பரிகாரம் தான் இது. சில பேர் இத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இருக்கும், சில பேருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இருக்காது. அதான் அங்க இருக்கிற விஷயம். இதுல கொஞ்சம் அப்படி செலவு பண்ணணும்னு நினைச்சா கடவுளுக்கு ஏதாவது செலவு பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். அது சரிங்களா? இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், தனுசில் சுக்கிர பகவானும் அங்காரக பகவான். இன்று செவ்வாய் பயிற்சி, அதாவது அங்காரக பயிற்சி. தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். எல்லாருக்கும் தெரியும், மகர ராசியில செவ்வாய் பகவான் உச்சம் அடைவார். செவ்வாய்க்கு இங்க உச்ச வீடு எதுனா இந்த இடம்தான். இன்று இரவு 9 மணி 43 நிமிடத்துக்கு அங்காரக பகவான் மகர ராசிக்குள் பிரவேசம். கால புருஷனுக்கு இது 10ஆம் வீட்டுக்கு வருகிறார். 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு சில பேருக்கு நன்மையை செய்யும், ஒரு சில பேருக்கு தீமையை செய்யும். செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் சனி பகவானுடைய வீட்டில் வரும்போது போராட்டங்கள் நிறைய நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே அடிக்கடி இப்ப போராட்டங்கள் சொன்னாக்கா கட்சி ரீதியாக கூட நடக்க வாய்ப்புகள் அதிகமா உண்டு. நிறைய போராட்டம் நடக்கும். அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லயும் நிறைய போராட்டங்கள் நடக்கும். ஏன்னா சனியினுடைய வீட்டுல செவ்வாய் அமரும் போது அந்த சனி பகவானும் அங்காரக பகவானும் ஒன்றி இணைவது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சனியோட செவ்வாய் சேரும்போது நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் நம் நாட்டில் நிகழ்ந்தது. அதுபோல செவ்வாய் மகர ராசிக்குள் நுழையும் போது, அந்த இடத்துல வரும்போது அங்கு சில பிரச்சனைகள் போராட்டங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி பண விரயம்,
பயம், இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு கடகராசி. அப்போ கடகராசிய செவ்வாய் பார்க்கும். கடகராசிய அங்காரகன் பார்ப்பார். அப்ப இது யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. அப்ப சனியினுடைய எதுவும் அங்க இருக்கு இல்லையா? அப்ப தாயாருக்கு கெடுதல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இது பொது பலன்தான். சரிங்களா? நம்ம இன்னும் சில விஷயங்கள், அதாவது கணவன் மனைவிக்குள் சதா சண்டை வரும்போது என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது நிறைய பேர் வீட்டுல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டைகள் வரும். அது என்னதான் இருக்குன்னு நமக்கே தெரியாது. அப்போ சதா சண்டை போட்டு கொண்டு இருப்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பள்ளியறை பூஜையை பாருங்க. சரி, இந்த பள்ளியறை பூஜையை பார்க்க சொல்றோம். இந்த பள்ளியறை பூஜையின் மகத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த உலகம், உயிர்கள், பிரபஞ்சம் என்ற அனைத்திலும் ஊடுருவி நிற்பது சதாசிவம் தான். சதாசிவம் என்ற அருணாச்சலேஸ்வரர். அதாவது 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை உலகம் முழுவதும் சிவலிங்க வழிபாடு தான் இருந்து வந்தது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிவனை தான் வணங்குவார்கள். நமது பாரத நாடு, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், நேபாளம், பாகிஸ்தான், மியான்மர் நாடுகள்ல மட்டும் வழக்கத்தில் இருக்கின்றது. தாய்லாந்து, வியட்நாம், கொரியா வேறு பெயர்களில் சிவலிங்க வழிபாடு இருந்து வருகின்றது இப்பொழுதும். நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஊர்கள் எல்லாம் பள்ளியறை பூஜைகள் நடைபெறவில்லையோ அந்த ஊர்களில் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் தம்பதிகள் பெருமளவு குறைந்து விட்டார்கள். இது உண்மை. நீங்க ஒன்னா பாருங்க, நிறைய இடத்துல பாருங்க பள்ளியறை பூஜை நடக்காத கோவில்கள். ஒரு கிராமம் கூட இருக்கலாம், இல்லை சென்னையில் கூட சில ஊரில் பழமை வாய்ந்த கோவில் இருக்காது, புதுசாக கட்டுவாங்க. ஆனால் அந்த கோவிலில் பள்ளியறை நிகழ்ச்சி இருக்காது. அப்படி இருக்கின்ற இடத்துலலாம் பாருங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில். சரி, பள்ளியறை பூஜைக்கு அப்படி என்ன அவசியம்? சிவபாத பூஜை என்று ஒரு பெயரும் உண்டு. பள்ளியறை பூஜை செய்யும் முறை என்ன அப்படின்னா, இரவுல தான் அந்த பள்ளியறை பூஜை. ஈசனுடைய திருப்பாதத்திற்கு அரிய அலங்காரம் செய்ய வேண்டும். அந்த அலங்காரம் செய்த திருப்பாதத்தை பல்லக்கில் வைத்து கோவிலுக்குள் வலம் வேண்டும். முடிவாக ஒரு தனி அறையில அவருக்கு வைத்து தூபதீபம் காட்டி அறையை மூடி விடுவார்கள். இதுதான் பள்ளியறை நிகழ்ச்சி. இந்த பள்ளியறை நிகழ்ச்சிக்கு சில பேர் பல்லக்கு தூக்கி ஈசனை சுமந்து வரும் பாக்கியம் எவருக்கு கிட்டுகின்றதோ அவர்கள் மறுபிறவியில் பொறியியல் வல்லுநர்களாகவும் பல மாடி கட்டிடங்களுக்கு சொந்தக்காரர்களாகவும் பல 1000 கோடி ரூபாய்களுக்கு அதிபதியாகவும் மாறுவார்கள். அதே மாதிரி பள்ளியறை பூஜைக்கு பூக்கள், பூச்சரங்கள் நிவேதனம் செய்து தருபவர்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க காரணமாக இருப்பார்கள். அதே போல பள்ளியறை பூஜைக்கு பசும்பால் தருபவர்கள் அருமையான வாரிசுகள் இப்பிறவியிலே கிட்டும். பள்ளியறை பூஜைக்கு எண்ணெய், நெய், மின்விளக்கு தானம் செய்பவர்களுக்கு பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு கல்வி தரும் பாக்கியத்தை அடுத்த பிறவியில் அவர்கள் பெறுவார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆயில்யம், கேட்டை, மூலம், பூராடம் நட்சத்திரங்கள் பிறந்த பெண்களுக்கு மிகவும் சிரமப்பட்டே வாழ்க்கை துணை அமையும். அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1 வருடம் வரை தினமும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். பிரிந்த வாழ்க்கை துணை சேரவும், காணாமல் போய் பல ஆண்டுகள் என்ன ஆனார்கள் என்பதை அறியவும், அறிந்த பின்னர் திரும்பி வரவும் 3 ஆண்டுகள் வரை தினமும் பள்ளியறை பூஜையை கலந்து கொள்ள வேண்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா அஸ்வினியும் ஞாயிற்றுக்கிழமையும் வரும் நாட்களில் பள்ளியறை பூஜைக்கு தேவையான பூக்கள், பால், நெய்வேத்தியம் போன்ற வாங்கி தந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். அதே போல இந்த பள்ளியறை நிகழ்ச்சியை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம்.
எக்கச்சக்கமாக பேசலாம். ஏன்னா அதனுடைய வரலாறு மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு அதன் முடிவில் பசுவுக்கு பழங்கள் கொடுத்து வந்தால் சுகப்பிரசவம் ஏற்படும். அதே மாதிரி நெய்வேத்திய பாலை பலருக்கு தந்தால் அவர்களுக்கு வலியில்லாத பிரசவம் உண்டாகும். குழந்தை பிறக்கும் தருணத்தில் இறை சிந்தனை உண்டாகும். இப்படிப்பட்ட சிந்தனை உண்டானால் அவர்களுக்கு பிரசவ வைராகியம் உருவாவதற்கு பதிலாக முக்தி வைராகியம் ஏற்படும். அதே மாதிரி பள்ளி அறை பூஜையிலும் அதன் நிறைவு பகுதியிலும் அன்னதானம் செய்பவர்கள் தொழிலில் அமோக வளர்ச்சியை அடைவார்கள். பல மடங்கு லாபம் அவர்களை தேடி வரும். அதே போல பள்ளியறை பூஜைக்கு நெய் எண்ணெய் தொடர்ந்து தருபவர்களுக்கு முதுமை காலத்தில் கண் சார்ந்த வியாதிகள் ஒருபோதும் வராது. அதனால இந்த பள்ளியறை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கணவன் மனை ஒற்றுமைக்கும் நிறைய, அதாவது பள்ளியறை நிகழ்ச்சியில கலந்துகிட்டா எக்கச்சக்கமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதுதான் உண்மை. நிறைய பேர், நானே விடிய காலையில எழுந்து போவேன். இந்த பனி அதிகமா இருந்ததுனால என்னால் போய் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் தினந்தோறும் போயிடுவேன். எப்படி இருந்தாலும் சரி, காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் போயிடுவேன். அதே மாதிரி மாலை வேலையில் ஒரு 8 மணிக்கு போனால் எங்கள் வீட்டாண்ட காரணீஸ்வரர் கோவில்னு இருக்குது. அது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஆன ஒரு கோவில். அது ரொம்ப பிரதானமான ஒரு கோவில். அது பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் நிறைய அங்கே புகழ்பெற்ற பெரியோர்கள்லாம் அங்கே பாடியிருக்கிறார்கள். அதனால் அந்த கோவிலுக்கு போவோம். அதே போல் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கின்ற சிவன் கோயிலில் போயிட்டு பள்ளியறை நிகழ்ச்சியை பாருங்கள். கணவன் மனை ஒற்றுமை கிடைக்கும். அதே போல் தொழில் வெற்றி கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மனதில் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். வாக்குறுதிகள் அளிப்பதை குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்பெல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை. குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. அலைச்சல்கள் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. சக ஊழியர்கள் விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்கள். அதே போல குடும்ப விஷயத்தை மற்றவர்களும் பகிர்வதை தவிருங்கள். வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். பண விஷயத்தில் கவனமாய் இருங்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர் சேமிப்பெல்லாம் குறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்க, புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் ஈடேறும். போட்டிகளில் பங்கு பெற்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவங்க. தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். நட்பு மேம்படக்கூடிய நாள். சுகமான ஒரு நாள், சுபமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர் உங்கள் திறமைகளாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, எல்ஐசி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆதாயம் மேம்படும். ஆனால் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பயணங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல்
தேவையற்ற விஷயத்துல தலையிடாதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரப்போறாரு இரவு. அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. வேலை தொடர்பான வெளியூர் பயணங்கள்லாம் கைகூடும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள்லாம் விலகும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். புனர்பூச நட்சத்திர முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு நண்பர்களின் ஆதரவு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். பிள்ளைகள் எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வேலை செய்யும் இடத்தில் சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய நாளாக இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். அரசு சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழல்லாம் விலகும். தாய் வழி உறவுகளை அனுசரித்து செல்லுங்கள். வேலையில ஒரு முன்னேற்றமான வாய்ப்பு ஏற்படும். இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மனதில் நினைத்த எண்ணங்கள் கைகூடுவதற்கான சூழல் அமையும். இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகி சந்தோஷம் இருக்கின்ற ஒரு நாளாகவும் அமையும். தாயாரின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்து கொள்வது நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த ஒரு பண வரவு, நீங்க யார்கிட்டயாவது கொடுத்த பணம் வர வேண்டியது இருந்தால் அது இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வேலையில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் அதிகரிக்கும். நினைத்த எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றக்கூடிய ஒரு திறன். வியாபாரத்தில் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இன்றைய நாள் ஆக்கம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். உறவினர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். உத்தியோகத்துல மாற்றமான சூழல் ஏற்படும். பிள்ளைகளின் எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். தனம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம், அனுகூலமும் ஏற்படும். வியாபாரத்தில் வரவுகள் மேம்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் முயற்சி உங்களுக்கு நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்தோட செய்யுங்க. ஆர்வமின்மையோடு செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. அதனால ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மனதில் ஒரு புதிய சிந்தனை ஏற்படும். வண்டி வாகன பயணங்கள் நிதானம் தேவை. உத்தியோகத்துல பதற்றமின்றி செயல்படக்கூடிய ஒரு தருணம். கால்நடைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் கூட்டாளிகளும் ஒத்துழைப்பு மேம்படும். இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு செய்ய வேண்டியது சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வம் இல்லாத, ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு தருணம் இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் நிதானம் தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். இருந்தாலும் அது சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். விலகிச் சென்றவர்கள் பற்றிய எண்ணம் மேம்படும். சுதந்திர மனப்பான்மை அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகள்ல அனுபவம் வெளிப்படும். சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். புதிய செயல்களில சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் மேம்படும். பூராடம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் வெற்றி நிச்சயம். லாபங்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு நாள். சேமிப்பை மேம்படுத்த தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கும். சுயதொழில் சார்ந்த பயணம் கைகூடும். உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனமகிழக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் பொறுமையோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். திடீர் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆன்மீக பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும். வியாபார ரீதியான செயல்பாடுகள்ல அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் இருக்கு. மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கு. அதே மாதிரி சகோதர வழியில கொஞ்சம் நீங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதே போல தேவையற்ற ஒரு செலவுகள், ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால கவனமா இருங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. வெளி உணவுகளை, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தெல்லாம் சாப்பிடாம இருந்தாலே ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வியாபாரத்தில் பொறுமையை கையாளக்கூடிய ஒரு தருணம். தன வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும்.
வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை செயல்படுத்துவதில் கவனம் தேவை. அதிகார பதவியில் இருப்பவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதாவது விரயம் அப்படின்றது இப்போ 7 நாட்டு சனி நடக்கிறதுனால ஆரோக்கியத்திற்காக விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால கவனமா ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. மற்றவர்கள் விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க. இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, அந்த விஷயத்தெல்லாம் கவனமா இருந்தால் நன்றாக இருக்கும். சுபம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.